ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது ஜோ சமையல் இன்னைக்கு என்ன பண்ண போகிறோன்னா பட்டர் எக் இல்லாமல் ஒரு சூப்பரான குக்கீஸ் தான். இந்த பேக்கரியில் கிடைக்கிற மாதிரி ஒரு குக்கீஸ் தான். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். குக்கீஸ் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்கும், ஒரு முறை சாஃப்டாக இருக்குது. அப்போ இது வடை எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். போங்க 1.5 கப் எடுத்து அதை பொடிச்சிக்கலாம். 1.5 கப் சுகர் இதை பவுடர் பண்ணிட்டு வந்துடலாம். அதே போல் மைதா 1.5 கப் எடுத்துக்கோங்க. மைதா இப்போ நம்ம பட்டர் எடுக்க போகிறதுல அதுக்கு பதிலாக சன்ஃப்ளவர் ஆயில் ஒரு 3/4 கப் அளவுக்கு சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்துக்கோங்க. முக்கால் கப் ஊற்றிக்கோங்க. இப்போ சர்க்கரை பொடிச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அதை இதில் சேர்த்துக்கோங்க. 1.5 கப் அளவுக்கு சர்க்கரை அதை சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா திக்காக கலக்கிக்கோங்க. நல்லா கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிஷம் நல்லா கலக்கிக்கோங்க, திக்காகிடும். எந்த ஸ்வீட் பண்ணாலுமே ஒரு பிஞ்சு சால்ட் அது போட்டுக்கோங்க. வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ மைதாவை சேர்த்துக்கலாம். நம்ம 1.5 கப் அளந்து வச்சோம் இல்லையா, அதை சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. நம்ம நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ நம்ம தேவையான உருண்டை குக்கி மாதிரி இந்த உருண்டையாக பிடிச்சிக்கலாம். இந்த உருண்டை பிடிச்சிட்டு இந்த மாதிரி எல்லாத்தையும் பிடிச்சி இதை போல் எல்லாத்தையும் செஞ்சு வச்சுக்கலாம். நம்ம இந்த குக்கீஸ் மேலே நான் எதாவது டிசைன் பண்ணிக்கலாம். இல்லைன்னா அந்த நைஃப் வச்சு இந்த மாதிரி சின்ன சின்ன கோடு போட்டிங்க அப்படின்னா குட் டே பிஸ்கெட்டோட அந்த மாதிரி பார்க்குறதுக்கு வெளியே வரும்போது அந்த மாதிரி இருக்கும் பேக் ஆகி வரும்போது. இதை 175 டிகிரியில் 20 மினிட்ஸ் வைக்கணும். இப்போ இதை 175 டிகிரியில் 20 மினிட்ஸ் பேக் பண்ணணும். அதே போல் கடாயில் எப்படி பண்ணணும் அப்படிங்கிற வீடியோ நிறைய இருக்குது, அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. பட்டர் குக்கீஸ் எப்படி பண்ணணும் அப்படிங்கிற வீடியோ ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், அதையும் பார்த்துக்கோங்க. நம்மளோட குக்கீஸ் எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குன்னு. கரெக்டாக 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இது கொஞ்சம் சிறுசாக ஆச்சுங்கன்னா கூட 15 மினிட்ஸில் ஆயிடும். இது நான் கொஞ்சம் பெரிய பெரிய சைஸ், நார்மலாக கடையில் வாங்குறத விட கொஞ்சம் பெருசாக இருக்குது. இதா இப்போ கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். ஆறுனதுக்கு அப்புறம் தான் நல்லா சூப்பராக ஆகிடும். ஆறட்டும். பார்த்தீங்கன்னா நம்மளோட குக்கீஸ் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். கரெக்டாக பேக் ஆகிடுச்சின்னு அர்த்தம். நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஜோ சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.